Hi friends and families, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு கேட்டிங்கனா இந்த இத்தாலி ட்ரிப்ல இத்தாலியோட கேபிட்டலான ரோம் சிட்டில தாங்க இருக்கோம். ரோம்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ஃபேமஸான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்லாம் எதுன்னு கேட்டிங்கனா நம்பர் 1 எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த உலக அதிசயமான அந்த கொலோசியம் தான். செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த பாந்தியோன்னு சொல்லுவாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா ரோமன் ஃபோரம். ஃபோர்த் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெவி ஃபவுண்டைன்னு சொல்லுவாங்க. பட் இந்த 4 ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா இந்த 3 ஸ்பாட்டோட வீடியோஸ் எல்லாமே இதே வீடியோல நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இந்த ட்ரெவி ஃபவுண்டைன் மட்டும் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதனால அது மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ரோம்க்கோ இட்டாலிக்கோ நீங்கள் போகும்போது இந்த மாதிரி மெயினாக இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிலிட்டி இல்லாமல் நிறைய பேர் கூட திரும்பி போனாங்க. ஸோ நீங்கள் எப்போ போனாலும் சரி நீங்கள் முன்னாடியே நாளே நீங்கள் புக் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட்லாம் கிடைக்காது. முக்கியமாக கொலோசியத்துக்கும் நாளே புக் பண்ணிடுங்க. இல்லைனா கண்டிப்பாக அதுக்கும் டிக்கெட் கிடைக்காம போயிடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொலோசியம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஆம்பி தியேட்டர்னு சொல்கிறாங்க. ஆம்பி தியேட்டர்னா ஒன்றும் கிடையாது. இந்த சர்க்குலர் ஷேப்ல பாத்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கேலரியா பிரிச்சிருப்பாங்களாம். பாட்டம் கேலரியில பாட்டம் ரோ ஒன்று, அதுக்கு மேல ஒரு ரோ, அதுக்கு மேல ஒரு ரோன்னு கிட்டத்தட்ட 4 ரோஸ் இருக்குமா. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய எம்பரர்ஸ், அப்புறம் அங்க உள்ள போலீஸ் கார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய அந்த பவர்ல உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேலரியில, அதாவது ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருப்பாங்களாம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த லேண்ட்லார்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மேல் எல்லாம் உட்காந்துருப்பாங்களாம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேலரிக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் பீப்புள் உட்காந்துருப்பாங்களாம். கொலோசியத்தோட அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட் தனி ஏரியா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த கைதிகளா இருக்கட்டும், இந்த அடிமைகள், இவங்களெல்லாம் கீழே வச்சிருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த அனிமல்ஸ் எல்லாம் கூட அந்த அண்டர் கிரவுண்ட்ல மட்டும்தான் இருக்குமா. இந்த ஆம்பி தியேட்டரை எதுக்கு கட்டினதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் கட்டினதாமா. ரோமன் எம்பரரான வெஸ்பாசியஸ் தான் இந்த கொலோசியத்தையே இனிஷியேட் பண்ணியிருக்காரு. இவர் மக்களோட என்டர்டைன்மெண்ட்காக இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி என்டர்டைன் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அடிமைகள்லாம் சொன்ன இல்லையா, அடிமைகளா இருக்கட்டும் இல்ல இந்த கைதிகள்லாம் பாத்தீங்கன்னா மாத்தி சண்டை போட விட்டுப்பாங்களாம். அதுவும் சாதாரண சண்டை கிடையாதுங்க, அவங்க சாகிற வரைக்குமே சண்டை போடுவாங்களாம். இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த கிளாடியேட்டர் ஃபைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கத்தி சண்டைலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான் இங்க ரொம்பவே ஃபேமஸா. ஸோ மனுஷனும் சண்டை போடுறது பத்தாதுங்கிறதுக்காக மனுஷனும் அனிமல்ஸும் கூட சண்டை போட வைப்பாங்களாமா. ஸோ சிங்கம், ஹைனா, புலி, நிறைய வைல்ட் அனிமல்ஸ் ஃபைட்லாம் கூட நடக்குமா. அனிமல் பிளஸ் அனிமல் ஃபைட்ஸும் நடக்குமா. அதே மாதிரி அனிமல் பிளஸ் ஹியூமன் பீயிங் ஃபைட்டும் நடக்குமா. ஸோ இந்த அளவுக்கு கொடூரமா சண்டைலாம் போட்டு என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. இந்த கொலோசியம் எந்த அளவுக்கு பழமையானதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தாஜ்மஹாலை விடவும் 1500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதான் இந்த கொலோசியம். இது எவ்வளவு பெருசுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுல உட்காந்து பாக்குறதுக்குன்னே கிட்டத்தட்ட 50,000 to 80,000 மெம்பர்ஸ் வரைக்கும் இதுல உட்காந்து இந்த ஃபைட்ஸை பார்க்கலாமா. இந்த கொலோசியத்தோட டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 ஸ்கொயர் மீட்டராங்க. எவ்வளவு பெரிய ஏரியாவை வளைச்சு போட்டு இந்த மாதிரி என்டர்டைன் பண்ணிருக்காங்க பாருங்களேன். அது மட்டும் இல்லாம இந்த அண்டர் கிரவுண்ட்ல உள்ள அந்த அனிமல்ஸ் எல்லாம் மேல கொண்டு வரதுக்காகனே ஸ்பெஷலா லிஃப்ட் எல்லாம் கூட இருக்கான். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினவங்கள லிஃப்ட் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு யோசிச்சு இதை சூப்பரா கட்டியிருக்காங்க பாருங்க. அதனாலதான் இது உலக அதிசயமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களாம் இந்த மாதிரி லைவ் ஃபைட் எல்லாம் நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமான மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க ரோமுக்கு பிளான் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா இந்த கொலோசியத்தை மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் கூட கொடுத்திருந்தாங்க. எந்த மாதிரி எல்லாம் அந்த அனிமல்ஸ் எல்லாம் கீழே கொண்டு வருவாங்க, அனிமல்ஸுக்கும் அந்த ஸ்லேவ்ஸுக்கும் என்ன மாதிரி எல்லாம் ஃபைட் நடக்கும்ன்ற மாதிரி பிக்சர் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க சண்டையில இறந்து போன அந்த அனிமல்ஸோட ஸ்கல்ஸ் எல்லாம் கூட அந்த கீழே ஒரு கேலரியில இருந்துச்சு. ஸோ அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொலோசியம் ஓப்பனிங் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000கணக்கான அனிமல்ஸ் இறந்துதாமா இந்த மாதிரி ஃபைட் என்டர்டைன் பண்ணதுனால. அது மட்டும் இல்லாம 1000கணக்கான மக்களும் இதுல இறந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல பேரை பலி கொடுத்த இடம் தாங்க இந்த கொலோசியம். பட் இதுதான் கடைசியில உலக அதிசயமா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், நான் படிச்ச இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இன்னும் கொலோசியத்தை பத்தி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தெரியும்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இங்க கொலோசியம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்க போனோம்னு கேட்டீங்கன்னா, பாந்தியோன்னு சொல்லக்கூடிய அது ஒரு சர்ச் மாதிரி தான், அங்கதான் போயிருந்தோம். பாக்குறதுக்கு வெயிலா இருந்துச்சு, ஆனா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு.
ஆனா அந்த மழையிலயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு. இதோட என்ட்ரன்ஸ்ல பாருங்களேன் எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 தூண் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. எப்பா அதெல்லாம் கவர் பண்ணணும்னா படுத்துக்கிட்டு தான் கவர் பண்ணணும் போல, அவ்வளோ பிரம்மாண்டமா அவ்வளோ பெருசா இருந்துச்சு. உள்ள போய் பாக்குறதுக்கும் அந்த டூம்லாம் ரொம்பவே அழகா இருந்துச்சு. ரோமன் ஆர்கிடெக்சருக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே யூனிக்கா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க ஹாலிவுட் மூவி இன்ஃபெர்னோ பாத்தீங்கன்னா அதுல ஒரு கிளிப்பிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கேத்தோலிக் சர்ச்ல எடுத்திருப்பாங்க. சோ மறக்காம அந்த மூவியும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ரோம் இட்டாலி இந்த ஸ்பாட்ல தான் நிறையவே ஷூட் பண்ணிருப்பாங்க. இந்த பாந்தியான் உள்ள பாத்தீங்கன்னா நிறைய அந்த காலத்தோட ரோமன் எம்பரர்ஸோட சமாதி எல்லாம் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேமஸான பெயிண்டர் ரஃபேலோட சமாதி இங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பாந்தியானை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் இந்த ஸ்பாட் தான் ரோம்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்பாட்னு சொல்லலாம். அதாவது இந்த ரோமன் ஃபோரம்னு சொல்லுவாங்க. ரோம்ல நடக்கக்கூடிய முக்கியமான எல்லா ஈவெண்ட்டுமே சரி இந்த ஒரு ஸ்பாட்ல தான் நடக்குமாமா. முக்கியமா பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல ஏதாவது கான்ஃபரன்ஸா இருக்கட்டும், வேற எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் நிகழ்ச்சி எதுவா இருந்தாலும் சரி இந்த ஃபோரத்துல தான் நடக்குமா. பட் இது பாத்தீங்கன்னா முக்காவாசி இது எல்லாமே இடிஞ்சு போயிருந்துச்சு. ஏன்னா பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இங்க நடந்த 2-3 பூகம்பத்தினால இந்த பில்டிங்ஸே பாத்தீங்கன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருந்திருக்கு. சோ பாத்தீங்கன்னா எல்லாமே முக்காவாசி எல்லாமே பீஸா தாங்க கிடந்துருந்துச்சு. ஆனா இருந்தாலுமே சரி ஒரு சின்ன பீஸை கூட விடாம அழகா எடுத்து வச்சு அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நோட்ஸா கீழே எழுதி வச்சிருந்தாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு செங்கல் எவ்வளவு மொத்தத்துக்கு இருக்கும், ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு செங்கல்ல 3 செங்கல் வைக்கலாம் போல, அந்த அளவுக்கு ரொம்ப தின்னா இருந்துச்சு. இந்த ஓட்டு வீடு கட்டுவோமே அந்த மாதிரி மெல்லிசா இருந்துச்சு. இது எல்லா இடமுமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மெல்லிசான சின்ன சின்ன அந்த செங்கலால தான் கட்டியிருந்தாங்க. நாங்க போயிருந்தப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு செங்கல்ல உள்ள தூள் எல்லாம் எடுத்து நாங்க இந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிச்சிருந்தாங்க இந்த இடம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு. ஆனா பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த இடம்லாம் எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கு. ஆனா வீடியோவை பார்த்துட்டு இப்ப இந்த பில்டிங்ஸ் எல்லாம் உடஞ்ச இடத்தெல்லாம் பார்க்கும்போது அட இதுவும் அது அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு நிறையவே பிரேக் ஆயிருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின இடம் இது எல்லாமே.
நாங்கள் இந்த 3 ஸ்பாட்டையும் சுற்றி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் வரைக்குமே ஆயிடுச்சுங்க. ஸோ ஒன் டேல நீங்கள் ரோமில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்பாட்டையும் கண்டிப்பாக சுற்றி முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இல்லை ரோமுக்கு போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.